ஏதாவது பண்ணி பஞ்சாயத்து கேட்டு நடத்துங்க நடத்துங்க.
போன பஞ்சாயத்துல கருப்பு சாமி வெள்ளை சாமி வாடாதான் தொட்டுங்க. கருவுக்குள்ள நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப பேசிட்டே இருக்கேன். அவனையும் பேச விடுறோம். எப்படா பேசுவோம்? எப்படி பேசலாம்? நீங்க எல்லாரும் பேசுறீங்களா? அவன் எப்படி பேசணும்? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டே இருக்கேன். அடிச்சதா பிச்சுட்டு போயிருப்பாரு. நீ சொல்லுடா. ஐயா ஐயா அது இன்னைக்கு ஆதிவாசன குப்பை கட்டணும் கேளுங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டு வாசல குப்பை கட்டி வச்சுட்டாங்களா இல்லையாடா? ஐயா இன்னைக்கு என் வீட்டு வாசல குப்பை இல்லை. ஆனா குப்பை போட்டாலும் சொல்லணுமா இல்லையா? அதுதான் இவ்வளவு நேரமா கேட்டு இருக்கேன். சொல்லி தொலையடா. ஊர் மக்களுக்கு சொல்லிக்கிறேன். வீட்டுல இருக்க குப்பையா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு வைங்க. மாநகராட்சியில இருந்து வண்டி வரும்போது அதில் போடுங்க. அதே வீட்டு அடுத்த வீட்டு வாசல் போய் தட்டுறதும் கொட்டுறதும் வேணாம். அதே மாதிரி குப்பையை எரிக்காதீங்க. அதுல இருந்து ஒரு மூச்சு காத்து கெட்டு போய் நம்ம வீட்டுக்கே ஆபத்தாயிடும். சரியா? இப்ப சொல்லேன் வீட்டு வாசல்ல யாரா குப்பையை கொட்டுறது? பெரிய மனுஷன் எவ்வளவு தேடி கேட்க சொல்றாங்க. பாத்தீங்களா இவனா வீட்டு வாசல் யாரும் குப்பை கொட்டல. நான் குப்பை கொட்டணும் கணந்தாவே காட்டினேன். நீ மனுஷனுங்க ஐயா. பஞ்சாயத்து கூட்டினா கட்டுறாங்க. நீ மனுஷனுங்க ஐயா. நீ விட்டுங்க ஐயா. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. போ சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உறுதிமொழி. சுற்றுச்சூழல் தினத்தில் குறைந்தபட்சம் எனது கற்றுப்புறத்தை யாவது சுத்தம் சுகாதாரமாக வைத்துக் கொள்வேன் என்று இனி இயற்கைக்கு பாதகம் விளைவிக்க மாட்டேன் என்றும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். தூய்மையான காற்றை சுவாசிப்போம். மறுசுழற்சிக்கு பயன்படாத பொருட்களை அறவே தவிர்த்திடுவோம். காற்று சுழலை பாதுகாப்போம். வாழும் இந்த பூமியை காக்க மாற்றத்தை உருவாக்குவோம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். நடிப்பு காட்டிய நம் மாணவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சுற்றுச்சூழல்